இப்போ இங்க ஒரு சுவிட்ச் வைக்கலாம். இங்க ஒரு கம்ப்யூட்டர் வரைவோம். இதுல எத்தனை லேண்ட் இருக்கு இந்த படத்துல சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க மியூட்ல இருக்கீங்க. எத்தனை லேண்ட் இருக்கு இந்த இந்த படத்துல? லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இது ஒரு லேன், இது இன்னொரு லேன். இப்போ லேனுங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒரே குரூப் ஆஃப் நெட்வொர்க் டிவைஸ். ஒரே நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா டிவைஸும் ஒரு லேன். உதாரணத்துக்கு இது ஒரு லேன்னு சொன்னோம். ஏன் அப்படி சொன்னோம்னா, இந்த போர்ட்டா இருக்கட்டும், இந்த போர்ட்டுக்கு ஒரு பேரை கொடுக்கலாம். F00, F01. இந்த போர்ட்ல ஒரு ஐபி அட்ரஸ் கொடுப்போம். F00ல 10.0.0.1. இதுக்கு 10.0.0.2, 10.0.0.3, 10.0.0.4. இது எல்லாமே ஒரே நெட்வொர்க். பாருங்க, எல்லாமே 10 ஆரம்பிக்கும். ஒரே நெட்வொர்க். இது ஒரு லேன். இது 20.0.0.1. இங்க உதாரணத்துக்கு 20.0.0.2. இது வேற லேன். 20 இருக்கிற எல்லாம் ஒரு லேன், 10 இருக்கிறதுலாம் ஒரு லேன். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. லேன்னு சொல்லலாம், பிராட்காஸ்ட் டொமைன்னு சொல்லலாம். ஒரே பிராட்காஸ்ட் டொமைன். இந்த பக்கம் ஒரே பிராட்காஸ்ட் டொமைன், அந்த பக்கம் இன்னொரு ஒரு பிராட்காஸ்ட் டொமைன். 2 பிராட்காஸ்ட் டொமைன். ஸோ எத்தனை லேன் இருக்கு இங்க? 2 லேன் இருக்கு. அதுக்கு இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம்? 2 நெட்வொர்க் இருக்கு. ரவுட்டருங்கிறது 2 நெட்வொர்க்கை இணைப்பதற்கு பயன்படுகிற ஒரு சாதனம். ஆனா சுவிட்சஸ் பாருங்களேன், ஒரே நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா டிவைஸையும் இணைப்பதற்கு பயன்படும் ஒரு சாதனம் தான் சுவிட்சஸ். ஒரே நெட்வொர்க்ல இருக்கிற டிவைஸ்க்கு மத்தியில நீங்க கம்யூனிகேஷன் இனிஷியேட் பண்ணீங்கன்னா, தொடர்பு கொள்ள நினைச்சீங்கன்னா, சுவிட்ச் போதும், ரவுட்டர் தேவை கிடையாது. ஒரே நெட்வொர்க்ல இருக்க, உதாரணத்துக்கு இந்த கம்ப்யூட்டர் ஏபிசி, அப்புறம் இந்த பாயிண்ட் டி, இதுக்கு இடையில பேசணும்னா உங்களுக்கு சுவிட்ச் இருந்தாலே போதும். அதனால தான் சுவிட்ச் வச்சிருக்கு. ஏன் சுவிட்ச் இருந்தாலே போதும்? ஏன்னா எல்லாமே ஒரே நெட்வொர்க்ல இருக்கிறாங்க. எல்லாம் ஒரே நெட்வொர்க்ல இருந்தா ரவுட்டர் தேவை கிடையாது. ரவுட்டருங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ்க்கு இடையில தொடர்பு கொள்றதுக்கு தான் ரவுட்டர் தேவை. ஒரே நெட்வொர்க்ல இருக்கிற ஐபி கொண்ட டிவைசஸ்க்கு மத்தியில நீங்க இன்டராக்ட் பண்ணணும்னா சுவிட்ச் இருந்தா போதும். இந்த சுவிட்ச் என்ன பண்ணும்? ஒவ்வொரு டிவைஸோட மேக் அட்ரஸையும் லேர்ன் பண்ணும். ஃபார் உதாரணத்துக்கு இதனுடைய மேக் அட்ரஸ் ஏஏன்னு வச்சுக்கலாம், இதனுடைய மேக் அட்ரஸ் பிபிபின்னு வச்சுக்கலாம், இதனுடைய மேக் அட்ரஸ் சிசிசின்னு வச்சுக்கலாம், இதனுடைய மேக் அட்ரஸ் டிடிடின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த சுவிட்ச் என்ன பண்ணுது? ஒரு மேக் டேபிளை உருவாக்கும். அதுல என்னென்ன இருக்கும்னா, ஏஏஏ இந்த போர்ட்ல இதுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம், E0லையும், பிபிபி E1லையும்,
சிசிசி E2லையும் இந்த டிடிடி டி இந்த மேக் அட்ரஸ் E3 வழியாகவும் கனெக்ட் ஆயிருக்குது இல்லையா? இத மேக் டேபிள்னு சொல்லுவோம். மேக் அட்ரஸ் டேபிள். பாருங்க, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஏஏபிபிபிசிசின்னு எடுத்திருக்கேன். ஆனா மேக் அட்ரஸ்ங்கிறது இவ்வளவு சின்னதா இருக்காது. மேக் அட்ரஸ் வந்து 12 டிஜிட்ஸ் இருக்கும். 12 டிஜிட் ஆல்பா நியூமெரிக்கா இருக்கும். ஆல்பபெட்டும் இருக்கும், நம்பர்ஸும் இருக்கும். 12 டிஜிட் இருக்கும். 12 டிஜிட் ஹெக்ஸாடெசிமல்னு சொல்லுவோம். அதை பைனரியில சொல்லணும்னா மேக் அட்ரஸ் வந்து 48 பிட் சைஸ். 48 பைனரி பிட்ஸ். 48 பைனரி பிட்ஸ் மேக் அட்ரஸ். அதை எழுதும் போது 12 ஹெக்ஸா பிட்டா எழுதுவாங்க. ஹெக்ஸா பிட்னா என்ன தெரியுமா? ஹெக்ஸாடெசிமல் நம்பர் வச்சு எழுதுறது. அதுல ஏபிசிடிலாம் கூட வரும், எஃப் வரைக்கும் வரும். ஒரு உதாரணத்துக்கு மேக் அட்ரஸ் காமிக்கிறேன் பாருங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் மேக் அட்ரஸ். எத்தனை டிஜிட் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 12. 48 பிட் பைனரியில எழுதணும்னா பைனரி. அதுவே ஹெக்ஸால எழுதணும்னா 12 பிட். இதை பத்திலாம் ரொம்ப விளக்கமா இந்த பிட் பைட் ஹெக்ஸா பிட் எல்லாம் அப்புறம் படிக்கலாம் நம்ம. மேக் அட்ரஸ் என்ன கேட்டாங்கன்னா, மேக் அட்ரஸ் சைஸ் என்னங்கன்னு கேட்டாங்கன்னா, உங்களுடைய பதில் என்னவா இருக்கணும்? 48 பைனரி பிட். 48 பைனரி பிட்ஸ். சரி, அந்த 48 பைனரி பிட்ல 2 பகுதியா பிரிஞ்சு முதல் 24 பிட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா, இந்த மேக் அட்ரஸ் எந்த வெண்டருடைய டிவைஸ்ல இருந்து வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து எந்த கம்பெனிக்காரன் லேப்டாப்ன்றத சொல்றதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் 48 பிட். எந்த கம்பெனிக்காரன், சிஸ்கோவா, இந்த ரவுட்டர் கிட்ட இருந்து வந்துச்சுன்னா சிஸ்கோவான்னு காமிக்கும். டெல்லா, லினோவா பார்த்து கண்டுபிடிச்சல. அந்த முதல் 3 குரூப் ஆஃப் நம்பர், அதாவது 24 பிட் OUIன்னு சொல்லுவோம். யார் மேனுஃபேக்சர் ஒரே மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மேனுஃபேக்சருக்கும் இது கொடுப்பாங்க ஒன்று. அவங்க தயாரிக்கிற எல்லா டிவைஸ்லயும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த இடம். இது மட்டும் மாறும். முதல் டிவைஸ்க்கு 1, 2வது டிவைஸ்க்கு 2, 3வது டிவைஸ்க்கு 3 அப்படின்னு இது மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த டிவைஸ்னுடைய உதாரணத்துக்கு. இப்போ டெல்ல இருந்து லேப்டாப் வாங்கினீங்கன்னா இந்த பகுதி சேமா இருக்கும் 2 லேப்டாப்லயும். லேப்டாப் 1, லேப்டாப் 2. ஆனா இந்த பகுதியில இங்க 1ன்னு இருந்துச்சுன்னா இங்க 2ன்னு இருக்கும். இது மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஒரு வெண்டருக்கு ஒரு ஒரு கடைக்காரனுக்கு, ஒரு தயாரிப்பாளனுக்கு ஒரே மாதிரி இருக்கும் எல்லா டிவைஸ்க்கும். டெல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதே லெனோவோ எடுத்துக்கிட்டீங்கன்னா இது டெல்லுன்னு வச்சுக்கலாம். டெல் லேப்டாப்பு. இது வந்து லெனோவோ லேப்டாப்பு. இது வேற மாதிரி இருக்கும். இதுல 1 இருந்துச்சுன்னா இதுல 1 இருக்காது. கட்டாயம் இதுல 2 தான் இருக்கும். இந்த இந்த இடம் மாறும் வேற வேற கம்பெனிக்கு. சில சமயம் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இது ரெண்டும் கட்டாயம் வேற வேற இருக்கும். ஏன்னா இது வந்து வெண்டர் வேற. புரியுதா? வெண்டர்னா புரியுதா? கடைக்காரன் விற்கிறவன், செஞ்சு விற்கிறவன். அவனுக்கு ஒரு ஐடி கொடுத்துருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் 24 பிட் ஒரே மாதிரி இருக்கும்.
புரிஞ்சுதா? கேள்வி ஏதாவது இருந்தா கேளுங்க. மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ உங்களுடைய புரிதலுக்காக தான் நான் சிம்பிளா ஏஏன்னு எழுதிட்டு இருக்கிறேன். அந்த பெரிய 48 பிட் இல்லாம மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ சுவிட்சஸ் என்ன பண்ணிருக்கு, எந்த போர்ட் வழியா எந்த மேக் அட்ரஸ் உள்ள டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத லேர்ன் பண்ணி வச்சிருக்கோம். அதே போல இந்த சுவிட்சும் கூட ஒரு மேக் டேபிள்ல வச்சிருக்கோம். இதுக்கு E0 வச்சுக்கலாம், E1 வச்சுக்கலாம். சொல்லும் இந்த மேக் அட்ரஸ் என்ன போடலாம், ஜிஜிஜின்னு போடலாம், ஹெச்ஹெச்ஹெச். ஸோ சொல்லும் ஜிஜிஜி E0 வழியா கனெக்ட் ஆயிருக்குது, ஹெச்ஹெச்ஹெச் E1 வழியா கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத மேக் டேபிள்ல வச்சிருக்கோம். ஆனா ரவுட்டிங் டேபிள்ல என்ன இருக்கும்னா, ரவுட்டர்ல வந்து ரவுட்டிங் டேபிள் இருக்கும். அதுல என்ன இருக்கும்னா நெட்வொர்க் மட்டும் தான் இருக்கும், மேக் அட்ரஸ் இருக்காது அந்த டேபிள்ல. இந்த டேபிள்ல சொல்லும் 10 நெட்வொர்க் F0/0 வழியா இருக்கு, 20 நெட்வொர்க் F0/1 வழியா இருக்கு, இப்படி வச்சிருக்கும் ரவுட்டிங் டேபிள். இப்போ நான் என்ன கேட்டேன் முத நாள் கேள்வின்னா, சுவிட்சஸ் எதை பயன்படுத்தி பாக்கெட் ஃபார்வர்ட் பண்ணுது, மேக் டேபிள், லேயர் 2 அட்ரஸ், மேக் அட்ரஸ். பாருங்க, உதாரணத்துக்கு இந்த கம்ப்யூட்டர், இதுக்கு வந்து ஹெச்னு பேரு. இந்த ஹெச் கம்ப்யூட்டர் வந்து இங்க இருக்க ஏ கம்ப்யூட்டர் கூட தொடர்பு கொள்ள விரும்புது. அப்போ ஹெச் இஸ் டாக்கிங் டு ஏ, ஹெச் தானே பேசுது. அப்போ சோர்ஸ் ஐபி அட்ரஸ் என்னவா இருக்கும், 20.0.0.1. டெஸ்டினேஷன் ஐபி என்ன இருக்கும், 10.0.0.4. சோர்ஸ் மேக் அட்ரஸ் என்ன இருக்கும் சொல்லுங்களேன், சோர்ஸ் மேக் அட்ரஸ் என்ன இருக்கும்? ரொம்ப சிம்பிள் கேள்விதான் கேட்டிருக்கேன், அன்மியூட் பண்ணி சொல்லாமே. பாக்கெட் வந்து ஹெச்ல இருந்து ஏக்கு போகுது, சோர்ஸ் மேக் அட்ரஸ் என்ன இருக்கும்? ஸோ ஹெச் தான் ஆன்சர், ஹெச் தான். ஹெச்ல இருந்து போனா ஹெச்சோட மேக் அட்ரஸ் தானே சோர்ஸா இருக்கும், என்ன சொல்றீங்க? ஏன் அதுக்கு இவ்வளவு நேரம்? சரி, டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் எதுவா இருக்கும்னா இந்த ஏஏ கிடையாது, மேக் அட்ரஸ் மட்டும் அந்த லேண்ட்ல உள்ள ஒரு கேட்வே, அதாவது ரவுட்டர், ஜிஜிஜி. ஆமா, சோர்ஸ்னா யாருங்க, அனுப்புறவர். டெஸ்டினேஷனா எங்க போய் சேருதோ. இப்போ ஹெச் சோர்ஸ்னா ஏ டெஸ்டினேஷன் சொன்னா ஏனுடைய அட்ரஸ் தானே டெஸ்டினேஷன்ல வரும், 10.0.0.4. அனுப்புறவனுடைய அட்ரஸ் தானே சோர்ஸ்ல வரும். சரி, அதே போல இது வந்து ஐபி அட்ரஸ், லேயர் 3 அட்ரஸ். லேயர் 2 அட்ரஸ் என்னவா இருக்கும்னா சோர்ஸ் அட்ரஸ், அனுப்புறவனுடைய அட்ரஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ் வந்து இது லேயர் 2ங்கிறதுனால நீங்க லேயர் 2ல உங்க ரவுட்டர்னுடைய அட்ரஸ் எழுதணும். இதுதானே லேயர் 2, அதுல ரவுட்டருடைய அட்ரஸ் எது, ஜிஜிஜி, அதுதான் டெஸ்டினேஷன். சரி, இப்போ இதுதான் பாக்கெட்ல போற தகவல். இந்த பாக்கெட்
சுவிட்சுக்கு போகும். சுவிட்சில் எந்த போர்ட்டுக்கு போகும்? E1 போர்ட்டுக்கு போகும். E1 போர்ட்டுக்கு போகும்போது E1 என்ன பண்ணும்? டெஸ்டினேஷன் எங்க போகுதுன்னு மேக் அட்ரஸ் தான் பார்க்கும். இதை தான் நான் சொன்னேன். மேக் டேபிள்ல என்னத்தை பார்க்கும்னா டெஸ்டினேஷன் அட்ரஸை பார்க்கும். டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். பாக்கெட்ல என்ன இருக்கு? ஜிஜி தானே இருக்கு. ஜிஜிஜிஜினா எது வழியா அனுப்பணும்? ஈஸி, இது வழியா அனுப்பிடும். அப்போ இந்த பாக்கெட் அப்படியே நகர்ந்து ரவுட்டருக்கு வரும். ரவுட்டர் என்ன பார்க்கும்? டெஸ்டினேஷன் ஐபி பார்க்கும், மேக் பார்க்காது இல்லையா? ஐபியில் என்ன இருக்கு? 10 நெட்வொர்க் இருக்கு. 10 நெட்வொர்க்னா எது வழியா அனுப்பணும்? F00 வழியா அனுப்பணும். இது வழியா அனுப்பிச்சு விட்டுரும். புரியுதா? ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பாக்கெட் உள்ள வரும்பொழுது சுவிச்சஸ்னா மேக் அட்ரஸை பார்த்து ஃபார்வர்டிங்கை முடிவு பண்ணும். ரவுட்டர்ஸ்னா ஐபி அட்ரஸை பார்த்து ஃபார்வர்டிங் முடிவு பண்ணும். சரியா?